ஹாய் வெல்கம் பேக் டு மெரிடே மேஜிக். இன்றைக்கி நான் வந்து மிடிலே மேஜிக்கில் ஒரு பிளாக் மேஜிக் பார்க்க போகிறோம். என்னென்னா கருப்பு கவினி அரிசியும் கருப்பு உளுந்தையும் வச்சு ஒரு பயங்கரமான மேஜிக்கல் ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம், விச் இஸ் உளுந்து கஞ்சி. ஓகே, இந்த கருப்பு கவினி அரிசிலையும் கருப்பு உளுந்துலேயும் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லவே வேணாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ நல்லதுன்ட்டு. தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக அது ரொம்ப நல்லது உங்களோட ஹெல்த்துக்கு, உங்கள் எலும்புக்கு, உங்களோட விமனாக இருந்தீங்கன்னா உங்களோட யூட்டிரஸ்க்கு, விட்டமின் டி, விட்டமின் பி2 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு அல்டிமேட்டான ட்ரிங்க், அல்டிமேட்டான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நான் இங்கே 1 கப்பு உளுந்தும் 1/2 கப்பு கருப்பு கவினி அரிசியும் ஒரு 8-10 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பார்ட் உளுந்தும் கருப்பு கவினி அரிசியும் தனியாக வறுத்துப்போம். அதுக்கப்புறம் மிச்சம் போடுறேன். ஏன்னா ஒன்றா போட்டோன்னா சரியாக வறுபடாது அப்படின்றதுனால. நீங்கள் நார்மலாக வெள்ளை உளுந்து எடுத்து நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமாக கலர் மாறும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வறுபட்டுருச்சுன்ட்டு. கருப்பு உளுந்தில் எப்படி அப்படின்னா நீங்கள் வறுக்க உங்களுக்கு உளுந்தோட ஸ்மெல்லும் நிறைய வரணும். 1-2 வந்துட்டு அந்த தோல் வந்து கொஞ்சம் வெடித்து லைட்டாக ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்து வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். தீயை விட்டுறாதீங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு கவினி அரிசி வறுக்கும்போது அது கொஞ்சம் பொரி மாதிரி கொஞ்சம் வெடித்து வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கருப்பு கவினி அரிசியும் வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கலர் வந்து லைட்டாக ப்ரௌனாக மாறிட்டு வரணும். பிளாக்காக இருக்கிற உளுந்து வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக மாறிட்டு வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இது பண்ணும்போது எனக்கு வந்து என்னோடய பாட்டி தாத்தாலாம் ஞாபகம் வந்தாங்க. ஏன் உனக்கு அவங்க தான் இந்த கஞ்சியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை, நான் வந்துட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பெருசாக வந்துட்டு இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் வந்துட்டு நான் செஞ்சு எங்கள் பாட்டி செஞ்சு நான் குடித்தது கிடையாது. பட் நிறைய கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ இப்போ ரீசெண்ட் டேஸில் நானும் சரி, என்னோடய சர்க்கிள்லையும் சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய விமனும் சரி மென்னும் சரி ரொம்ப லைஃப்பை பற்றி வந்துட்டு புலம்புறோம், எல்லாமே சொல்கிறோம், ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் யோசிச்சு பார்த்தா நம்மக்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது, கையில் நிறைய இருக்குது. ஆனால் எதுவும் இல்லாத மாதிரியே ஒரு குறை யோசிச்சுட்டே இருக்கோம். ஏன்டா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு எங்கள் தாத்தா சொல்கிற ஒரு கண்ணதாசன் வரி அது வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. நானுமே இது நிறைய சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தாத்தா சொல்லிட்டே இருப்பார். ஸோ அதை தான் நான் அவங்க கூடயும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். விச் இஸ் நமக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு. நமக்கு கீழே எவ்வளோ பேர் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது we at least have a roof above our head. நமக்கு போட்டுக்க துணி இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஆர்டர் பண்ணால் கைக்கு எடுத்துகிட்டு வந்து தர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கூட இருக்குது. நமக்கு எல்லாமே கையில் இருக்குது. பட் ஸ்டில் we complain. அதுக்கு நான் வந்துட்டு என்ன இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. பட் மேபி நம்ம வந்து லைஃப்பில் இருக்கிற ஃப்ளிப் சைடை விட பாசிட்டிவ்ஸ் நிறைய பார்த்தோன்னா மேபி லைஃப் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன பெரிய சன்னியாசி மாதிரி பேசுகிற, நீ என்ன அவ்வளோ எல்லாத்தையுமே நீ லைஃப்பில் அப்படி தான் நீ எடுத்துப்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நான் வந்து புலம்புறது வந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அநியாயத்துக்கு புலம்புவேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக எனக்கு இப்படி தான் தோணுது. எதுக்கு நம்ம புலம்பிகிட்டே இருக்கோம்? நம்மக்கிட்ட என்ன இல்லை, நிறைய இருக்குது. நம்ம இருக்குன்னு நினச்சி வாழ்ந்தோன்னா இருக்குன்னு அர்த்தம். நம்ம இல்லைன்னு நினச்சோன்னா எவ்வளோ இருந்தாலும் நமக்கு பத்தாது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்கிற வார்த்தைங்களோ இல்லை சின்ன வயசுலேருந்து நீங்கள் ரெகுலராக கேட்ட ஒரு விஷயம் உங்களை எப்படி அது இம்பேக்ட் பண்ணியிருக்கு, உங்களை எப்படி அது அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நீங்களும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு என்னோடய அம்மா அண்ட் என்னோடய தாத்தா. இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயம், நிறைய விஷயம், நல்ல விஷயம் அதை வந்து போகிற போக்கில் அப்படியே வாய் வார்த்தையில் சொல்லி இன்னைக்கு நான் when I'm in my 30s நான் அதை பற்றி யோசிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குது, கொஞ்சம் நிறைய சப்போர்ட் கொடுக்குது, மோட்டிவேஷனும் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு இருந்துகிட்டே தான் இருக்கும். திருப்பி நம்ம தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அப்படி என்னன்றதை நீங்களும் யோசித்து உங்களோட டைம் மிஷினில் டைம் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவிட்டி, மோட்டிவேஷன், சப்போர்ட், அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே போய் எடுத்துகிட்டு வாங்க. எங்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது. மீன்வைல் இங்கே வந்துட்டு நம்மளோட உளுந்தும் கருப்பு கவினி அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக தெரியுதுல்ல, அதெல்லாம் வெடித்த கருப்பு கவினி அரிசி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மீன்வேல் நான் வந்துட்டு ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருந்த பேட்சையும் நான் அங்கே தட்டில் ஆற வச்சுருக்கேன். இதையும் வந்துட்டு நம்ம அது கூட எடுத்து ஆற வச்சுருவோம். அவ்வளோதான். ஓகே, இதை ஆற வச்சிட்டோம்னாலே பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. எடுத்து மிக்சியில் வந்துட்டு போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிட்டோம்னா நம்மளோட உளுந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடும். இது வந்துட்டு எப்பயுமே வந்து நமக்கெலாம் மேபி எனக்கு தெரிஞ்சு
இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனுக்கு விமென் வந்து மெனார்கி பீரியட்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணுறப்போ இந்த மாதிரி உளுந்து களி நல்லெண்ணெய் அதெல்லாம் நிறைய கொடுப்பாங்க கரெக்டாக. இப்போல்லாம் எனக்கு தெரியல, எவ்வளோக்கு எவ்வளோ மாடர்னைஸ் ஆகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரெடிஷன்ஸை நிறைய பேர் விட்டுடுறோம். பட் அது வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல், நம்மளோட பேசிக்ஸு. அதனால் அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மாதிரி தான் இந்த உளுந்து கஞ்சி இப்போயும் கொடுக்கலாம், எப்பயும் கொடுக்கலாம், மென்னும் எடுத்துக்கலாம் விமனும் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் இதெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் சைடில் ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து நம்மளோட உளுந்து கஞ்சி பவுடர் தான். நான் அதை அரைச்சி இந்த மாதிரி ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து 2 பேருக்கு கஞ்சி கலக்கிறதுக்கு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணியில் வந்துட்டு இந்த பவுடர் வந்து எடுத்து நல்லா ஒரு ஹீப்டு ஸ்பூன், ஓகே, ஹீப்டு ஸ்பூனை வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டுட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இதில் ஆல்ரெடி ஏலக்காய் இருக்குது. நீங்கள் வேணும்னா சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் இருக்குல்ல, அதையும் சேர்த்து போட்டு நீங்கள் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பட் சுக்கு ரொம்ப ஹீட் ஆகலாம் அப்படின்றதுனால நான் வந்து அதை ஆட் பண்ணலை, வெறும் ஏலக்காய் போதும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு எனக்கு மோரில் குடிக்க தான் எனக்கு பிடிக்கும், நான் ஆற வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்க்காமல் வெறும் இது 2த்தை வறுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணுமோ காய்ச்சி ஆற வச்சுட்டு அதில் மோர் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம் உப்பு போட்டு. ஸோ இங்கே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கெட்டி ஆகும். உளுந்தும் கருப்பு கவனி அரிசியும் இருக்கிறதுனால அது ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் திக்காயிட்டு வரும். கலரும் இன்னும் டார்க் ஆகும். நம்ம போடுறப்போ ஒரு மாதிரி லைட் கலராக இருக்கும். நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு கலர் வந்து டார்க்கன் ஆகும். ஓகே, இங்கே நான் வந்துட்டு இதை கொஞ்சம் ஸ்வீட்டன் பண்ணுறதுக்காக நான் வெல்லம் பொடி வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் ஆட் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் சுகருக்கு பதிலாக வெல்லமே எடுத்துக்கோங்க. நான் பவுடர்ட் சுகர் எடுத்துக்கிறதுனால டைரெக்டாகவே ஆட் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு கட்டி வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாகு எடுத்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா, கட்டி வெல்லம் அப்புறம் தீஞ்சிரும் அதனால். ஓகே, இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது திக்காக வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு ஹீப்டு ஸ்பூன் ஆஃப் ஜாக்ரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சுகர் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டிங்கனாவே நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கிளாஸில் ஊற்றிட்டு பசங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு ஒரு பேட்ச் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மற்ற பிராண்டடு சுகர் எக்கச்சக்கமாக இருக்கிற ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 15 நாள் 20 நாள் ஆனால் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு மேலே இதுக்கு தேங்காய் தூள் இல்லை தேங்காய் துருவலும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டுக்கலாம், நட்ஸ் போட்டுக்கலாம். அதை போட்டு பார்த்துட்டு குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.